Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. Meriba Paneer Soda. I trust Meriba. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் கோ ப்ரொடியூசர் கல்பாத்தி எஸ் சுரேஷ் அவர்களுடைய மகன் வெட்டிங் ரிசப்ஷனுக்கு விஜய் மற்றும் த்ரிஷா ஒன்னா வந்திருந்தாங்க. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோஸ் எல்லாமே சோஷியல் மீடியால பயங்கரமா வைரலாகி பேசு பொருளா மாறி இருக்கு. சமீபத்துல தான் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனுல விஜய் மேல பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. அதுலயும் முக்கியமா 2021 இருந்து விஜய் ஒரு நடிகையோட திருமணம் மீறிய உறவுல இருந்தாரு. இதை கண்டிச்சும் அவர் அந்த உறவை கைவிடல. பலமுறை பேச்சுவார்த்தையை நடத்தியாச்சு. ஆனாலுமே அந்த உறவை தொடரவே வேற வழி இல்லாம விவாகரத்து கேட்கிறேன் அப்படின்னு அந்த மனுல குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அந்த நடிகை என்னோட கணவர் கூட எடுத்த போட்டோஸை சோஷியல் மீடியால ஷேர் பண்றது எனக்கும் என்னோட பசங்களுக்கும் அவமானத்தை ஏற்படுத்துது அப்படின்னும், இதனால எங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. விவாகரத்துக்கான இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் ஈசிஆர்ல இருக்கிற வீட்டிலேயே தங்க அனுமதிக்கணும் அப்படின்னும், மேலும் விஜய் அவரோட தகுதிக்கு ஏத்த மாதிரி நிரந்தர ஜீவனாம்சம் தரணும் அப்படின்னும் சங்கீதா மனுல குறிப்பிட்டிருக்காங்க. தேவைப்பட்டா அந்த நடிகை யாருன்னு ஆதாரங்களோட நிரூபிக்க தயார் அப்படின்னும் சங்கீதா அந்த மனுல சொல்லியிருக்காங்க. சங்கீதா மறைமுகமா சொன்ன அந்த நடிகை த்ரிஷான்னு பலருமே சொல்லிட்டு வந்த நிலையில திடீர்னு விஜய் அவர்கள் த்ரிஷா கூட இணைஞ்சு வெட்டிங் ரிசப்ஷன் அட்டெண்ட் பண்ணியிருக்கிறது பலரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. பலரும் அப்ப சங்கீதா சொன்னது எல்லாமே உண்மைதான் போல, அந்த நடிகை த்ரிஷா தான் அப்படின்னு பேச தொடங்கிட்டாங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் விஜய் மற்றும் த்ரிஷா நண்பர்களா கூட இருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு வராங்க. இப்படி த்ரிஷா பத்தி சோஷியல் மீடியால பலரும் பலவிதமா பேசிட்டு வராங்க. த்ரிஷாவும் ரீசன்ட் டேஸா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல யார் என்ன சொன்னாலும் கவலைப்பட போறதில்ல, மத்தவங்களை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, யானை பறக்கும்னு அவங்க சொன்னா கூட விவாதம் பண்ணாம ஓ அப்படியான்னு கேட்டுட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போயிட்டே இருக்கணும். லவ் தான் எல்லாமேன்னு இல்ல, ஆனா லவ் இல்லாம எதுவுமே அர்த்தமுள்ளதா இருக்காது அப்படின்னு இப்படி பல விஷயங்களை ஷேர் பண்ணி அவங்கள பத்தி வெளியாகிற விமர்சனங்களுக்கு மறைமுகமா த்ரிஷா பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இந்த ஒரு சூழ்நிலையில சித்ரா லட்சுமணன் த்ரிஷா இனிமேல் படம் நடிக்க போறதில்லை அப்படின்னும் சில தயாரிப்பாளர்கள் அதை உறுதிப்படுத்தி இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தாரு. த்ரிஷா சினிமாவை விட்டு விலகிறதா செய்திகள் வெளியாக இது மக்கள் மத்தியில வைரலாக தொடங்கி இருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில த்ரிஷாவே இதுக்கு நேரடியா பதிலளிச்சிருக்காங்க. த்ரிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் சினிமால இருந்து விலகிட்டேன், பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணிட்டேன், இப்போ என்னோட 4 குழந்தைகளை வளர்த்துட்டு வரேன், நேத்து தான் அவங்களுக்கு 2 வயசு ஆச்சு, இந்த மாதிரி வேற ஏதாவது இன்னைக்கு கற்பனைகள் இருக்கா இல்ல எல்லாமே கவர் பண்ணியாச்சா அப்படின்னு த்ரிஷா சர்க்காசமா, அதாவது கிண்டல் பண்ற விதமா அவங்கள பத்தி வெளியாகிற செய்திகள் எல்லாமே கற்பனை கதைகள் அப்படின்னும் இது எதுவுமே உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காங்க. த்ரிஷாவோட இந்த பதிலடி தான் இப்ப சோஷியல் மீடியால பேசு பொருளா மாறி இருக்கு. விஜய் அவர்கள் கூட வெட்டிங் ரிசப்ஷன் அட்டெண்ட் பண்ணதுல இருந்து த்ரிஷா பல சர்ச்சைகளை சந்திச்சுட்டு வராங்கன்னு தான் சொல்லணும். த்ரிஷாவோட இந்த பதிலடி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. Meriba Paneer Soda. I trust Meriba.